எங்க மேற்கு வங்கத்திலும் எங்க பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். எங்க ஒரு மாநாட்டில் போய் இந்தியில பேசுறாரு. எங்க ஐயா காமராஜர் போய் வட இந்தியாவில் போய் தமிழ்ல பேசுறாரு. எல்லாரும் கைதட்டுறான். இந்த பக்கத்தில் ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன பேசுறாரு, உங்களுக்கு என்ன புரியுது, எதுக்கு கைதட்டுறீங்கன்னு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், என்னமோ பேசுறாரு ஆனா எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுதுன்னு கைதட்டிருக்கான். உண்மையிலே நடந்தது. ஏதோ பேசுறாரு ஆனா எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுது அப்படின்னு. அது மாதிரி அது ஒரு பிரச்சனையா கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் விரும்பினால் கற்கிறாங்க. இப்ப யார் தமிழ்நாட்டில் இந்தி கற்கலைன்னு சொல்லுங்க, எல்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. தேவை கருதி. கட்டாயம்ங்கிறத ஏற்க முடியாது. அதை ஏற்க முடியாது. அது இவங்க இந்த நாடக கம்பெனி இருக்கிறவரை அது நடக்கும். என்னை மாதிரி ஒருத்தன் ஏறி உட்காந்துட்டா கும்மிடி பூண்டியை தாண்டினா தானே சொல்றாங்க, நீங்க நுழைஞ்சாலே தமிழ் தெரியணும். எப்படி அது எப்படி இருக்கு? அவன் சொல்றத பாருங்களேன். பானிபூரிய இங்க வாடா, பானிபூரி விற்க வர்றவன் கத்துக்கிட்டு வர மாட்டானா? கழிவறை எப்படி போவான்னு போய் நின்னாலே காசை கொடுத்தா திறந்து விட்டுருவான். அது இந்தியில பேசினாதான் திறப்பானா? ஏன்னா ஹிந்தி படிச்சுட்டு தான் அவனால வாழ்ந்துட்டு இருக்கோமா? இதெல்லாம் ஒரு அடிப்படை இல்லாத ஒரு, அதுவும் பெரிய பெரிய அறிஞர்கள் பேசுறதுதான் வேடிக்கை இருக்கு. பெரிய பெரிய தலைவர்கள் இந்தி படிக்காம நீங்க எப்படி தேநீர் கூட குடிக்க முடியாது அப்படின்னு. சரி, ஏதோ அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்க திணிக்கிறாங்க. இங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, நடிக்கிறாங்க. நாங்க எப்படியாவது எங்க மொழியை காப்பாற்ற துடிக்கிறோம். இவ்வளவுதான் நடந்துகிட்டு இருக்கு. வேற ஏதாவது